தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப். ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த லேயர் பேலட்ங்கிறது, இந்த லேயரை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபோட்டோஷாப்பில் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து லேயர் பேலட்டே இல்லாமல் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் நிறைய வருடங்கள், அதாவது பல வருடங்கள் நிறைய அதில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த லேயர் பேலட்டை கொண்டு வந்து வச்சுக்காமல் அவங்க வந்து அதை வந்து ஹைட் பண்ணி, அதாவது மறைச்சி வச்சுட்டு வேலை செய்வாங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. லேயர் பேலட் வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும், அதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாக வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம லேயர் பேலட்டை வந்து எதுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோன்னா, எந்த ஒரு டிசைன் ஒர்க்கை நம்ம பண்ணாலும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய லேயர் வச்சு ஒர்க் பண்ணும்போது அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய லேயர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக அந்த வேலையை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம். திரும்ப அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே வந்து ஒரு ஜேபிஜி ஃபார்மேட்டாவோ இல்லை வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட், வேறு ஏதாவது ஒரு பிக்சர் ஃபார்மேட்டாவோ இல்லை வேறு சில ஃபார்மேட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்ன டிசைன் ஒர்க் பண்ணாலும் லேயர் பேலட்டை கொண்டு வந்து வச்சுட்டு லேயரை அதிகமாக க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். சரி, இப்போ இந்த லேயர் பேலட் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஏற்கனவே லேயர் பேலட்டை நான் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து அந்த லேயர் பேலட்டு. இது வந்து சம்டைம்ஸ் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், இப்போ இந்த லேயர் பேலட்டை இப்போ இல்லை. இதை எப்படி நம்ம கொண்டு வரதுன்னா, விண்டோ மெனுவில் லேயருங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லேயர்ஸ்ன்னு இருக்குது. அதோட ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா F7. கீபோர்டில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கீழே F7 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் பேலட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லேயர் பேலட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த லேயர் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சில டுடோரியலில் வந்து நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இனிமேல் வரக்கூடிய நமது தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தொடர்ந்து நம்ம வந்து இன்னும் விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டுடோரியலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.